ஜிகே நிறைய ஜிகே புத்தகங்கள் இருக்குது. நம்ம பாட புத்தகங்களை முதல்ல தெளிவாக படிக்கணும். அப்போ தான் நம்ம வேற ஜிகே படிக்கும்போது பாடப்புத்தகத்தோட பேஸ் பண்ணி வரக்கூடிய மற்ற ஜிகேலாம் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம பாடப்புத்தகங்களை சரியாக நாட்டம் இல்லாமல் படித்தோம்னா ஜிகேவும் புரியாது. பாடப்புத்தகங்களில் ஒழுங்காக தெளிவாக படிக்கணும். ஸ்கூல் லைஃப்லேயும் சரி, காலேஜ் லைஃப்லேயும் சரி. அதுபோக நிறைய பொது அறிவு புத்தகங்கள் இருக்குது. நூலகம் போகிற பழக்கம், டிவி, ரேடியோ இதிலெல்லாம் பொது அறிவு விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஆர்வம், நிறையா குவிஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதிலெல்லாம் உங்களுடைய ஆர்வத்தை, பொது அறிவுனுடைய ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டே வரணும். அதேமாதிரி நியூஸில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க, கேள்விகள். நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட்டு, நியூஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுற ஹேபிட்டு, இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும். இப்போ ஆங்கில அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இந்த நியூஸ் கூட பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுது. நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதில் வராத ஃபீல்டே கிடையாது. இப்போ பொதுவாக வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இப்போ இங்கிலீஷ் பேப்பர் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலும் இங்கிலீஷ் பேப்பர் வந்து நம்ம தமிழ் பேப்பர் புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு தெளிவாக படிக்க முடியாது. ஏன் அதுக்கான ரீசன் அப்படின்னா, நமக்கு எல்லா ஃபீல்டை பற்றின வார்த்தைகள் தெரியாது. இப்போ நீங்கள் பயாலஜி பேக்ரவுண்டு உள்ளவங்களா இருக்கலாம், நான் ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் உள்ளவங்களா இருக்கலாம். ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டு சார்பான விஷயங்கள் கேட்டால் நான் என்னால் பேப்பரில் வந்திருந்தா என்னால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். பயாலஜி பேக்ரவுண்டு சம்மந்தமான நியூஸ் வந்திருந்தால் உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஆங்கில அறிவு குறைவாக இருக்கிறன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழ் பேப்பரையும் பார்த்துட்டு இங்கிலீஷ் பேப்பரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசனில் உங்களுக்கு அந்த வேர்டு வொக்காபுலரிலாம் உங்களுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தமிழ் நியூஸ் கேட்டுட்டு இங்கிலீஷ் நியூஸ் கேட்கலாம், டிவியில் கேட்கலாம், ரேடியோவில் கேட்கலாம். இப்படி ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் அந்த ஆங்கில அறிவை மேம்படுத்திக்க முடியும். இப்படி ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் எவ்வளோ எர்லியராக ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் பெஸ்ட்டு. ப்ரிப்பரேஷனுக்கான வயது வந்து 21 வச்சுருந்தாலும் நீங்கள் பள்ளி லெவல்லையோ இல்லை கல்லூரி லெவல்லையோ ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்கள் வெற்றி வாய்ப்பை இன்னும் பக்கத்தில் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாணவர்கள் இந்த வயசுலேயே வந்து அவங்க மென்டலாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அதே நேரத்தில் நிறைய பத்திரிகைகள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன்ஃபர்மேஷன் உள்ளே வந்துடுது. கண்டிப்பாக ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள், முக்கியமாக ஐஏஎஸ் மட்டும் இல்லாமல் பல தேர்வுகளை பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக அந்த ஐஏஎஸ்ன்ற ஒரு பெரிய சிகரத்தை அடையிறதுக்குரிய பல விஷயங்கள் நீங்கள் சொன்னதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அரங்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதிகை நேயர்களுக்கு என்னுடைய அன்பு நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, ஐஏஎஸ்ன்றது ஒரு பெரிய கனவு அப்படின்னு நினைக்கிறத தாண்டி ஐஏஎஸ் நம்ம அடையணும். ஐஏஎஸ் மட்டும் இல்லைங்க, ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் நிறைய இருக்குது அந்த தேர்வுகள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.